பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம சபையின் வாக்குத்தத்தம் ஏசாயா 54:8. அதில் கடைசி பாகம், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கவே. அதான் நம்முடைய 2026 வருடத்தின் வாக்கு தத்தம். அந்த கிருபை குறித்து நாம் முதல் பாகம், ரெண்டாவது பாகம், ரெண்டு செய்திகளே நம்ம போட்டிருக்கோம். இப்போ மூணாவது பாகமாக நாம் ஒரு கிருபை குறித்து தியானிக்க போகிறோம். ஏசாயா 54:8. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். தேவனுடைய முகம் மனிதனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அங்கே இருள் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. இருள் சூழ்ந்து கொண்டுகிற அந்த நேரத்தில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் அந்த இருளில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு இமைப்பொழுது பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது சொன்ன அந்த வசனத்தின்படி ஆதாமுக்குள் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு அந்த காலத்திற்கு அந்த மனுஷனுக்கு நீங்க ஒன்று சொல்லணும், ஆனாலும் நித்திய கிருபையுடன் அவனுக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார் சொல்லணும். சொல்லும் போது அங்க என்ன நடக்குதுனாக்கா, அங்க மீட்பு உண்டாகிறது, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. நித்திய கிருபையுடன் அவனுக்கு இரக்கம் கிடைக்கணும். அந்த நித்திய கிருபை தான் இயேசு. மத்திய மார்க் லூக்கா இல்ல, அவர் யாரை பார்த்தாலும் நித்திய கிருபையுடன் இறங்கி கொண்டிருந்தார், இறங்கினார். கைண்ட்னஸ், லவ்விங் கைண்ட்னஸ், இரக்கம் காண்பித்தார். அது என்னன்னா, பாவத்துக்கு பரிகாரமே பண்றாரு. அவன் இருள்ல சிக்கி இருக்கிறான், அந்த காலத்துல விடுதலையே முடியல, அவனால முடியாது. இயேசுவால் தான் முடியும். அவர் தான் நித்திய கிருபை. அவர் என்ன பண்றாரு, அவனுக்கு நித்திய கிருபை உடனே காட்டிடுறாரு. உடனே பிசாசெல்லாம் ஓடித்து பரிசுத்தாவி தேவதூரெல்லாம் வந்து அவனை காப்பாத்துறாங்க. அதை தான் நீங்களும் செய்யணும். இந்த 2026 உங்களுக்கே நீங்க இருள்ல இருக்கிறீங்க, அந்த காலத்துல இருக்கிறீங்க, வியாதியில் இருக்கிறீங்க, வறுமையில் இருக்கிறீங்க, தரித்திரத்தில் இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ண, நித்திய கிருபையுடன் தேவனுக்கு நித்திய கிருபை, ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு நித்திய கிருபை. அந்த கிருபை தான் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதை கொடுக்கும்போது பிசாசுகள் துரத்தப்படுகிறது, பரிசுத்தாவி தேவதூதர் அங்க வராங்க, நித்திய கிருபையோடு இறங்குந்தவன். அதான் மத்திய மார்க் லூக்கா யோவான்ல நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து இறங்குறார். அதான் நம்முடைய சபைவா நித்திய கிருபையில தேவி நீதிட்டு உயிர்த்தது. அவர் கிருபையும் சத்தியம் நேர்ந்தது. யார்? இயேசு. அவர் தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கிறார். அதான் இருளில் இருக்கிற மனுஷனுக்கு வெளிச்சம், அவர் ஜீவ ஒளி. அது அவன் பேர் சொல்லி தேவனுக்கு முழு உலகத்து கொடுத்து ஒரு காப்பாற்றுகிற ஓரை, ஒரு விடுதலையாக்குகிற வேலை, பிதாவினுடைய முகம் அவனுக்கு திறப்பப்படுகிற வேலை, பரிசுத்த ஆவியானவர் அவர் சந்திக்கிற ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போது சொல்றாரு, அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆமா என்று உன் கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். ஆனால் நாள் கணக்கா, மணிக்கணக்கா, வருஷ கணக்கா, வார கணக்கா, மாத கணக்கா அந்த நித்திய கிருபையை தேவன் ஆதாம் முழு உழுது காட்டாதே இருக்காதீங்க. அற்ப காலம் கொண்ட மோபத்து எமை போய்தான் இல்ல, மணிக்கணக்கா அந்த காலத்துல இருக்கும்போது பிசாசு ஒரே கவலையும் வேதனையும் துக்கமுமாவே இருக்கும். அந்த நாள் ஃபுல்லா பிசாசு பிரசன்னமாவே இருந்தது பாருங்க. அதுதான் அந்த நித்திய கிருபையுடன் உணங்களுக்கே இறங்குங்க. எப்படி நித்திய கிருபையை உன் பேர் சொல்லி தேவனுக்கு, ஆதாம் முழு உலகத்துக்கு, அதான் ஜீவ சர்வ ஜீவரத்தான். மத்திய மார்க் லூக்கால நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறான். அதான் அந்த காலத்துல இமை பொய்து அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் இமை பொய்து மறைத்தேன். ஒரே கவலையாகும்.
திகிலா இருக்கும். அந்த காலத்துல எப்படி திகில் வரும், பயம் வரும், நாளைக்கு என்ன நடக்கும், என்ன நடக்குமோ, அதே மாதிரி பயந்த காரியம் தான் நடக்கும், மோசமாதே நடக்குது பாருங்க. அப்போதான் ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்கி அந்த கிறிஸ்து அந்த தேவி நீதி ஒழித்ததுல தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை நீங்க உங்களுக்கே கொடுக்கணும், உங்க குடும்பத்தார் கொடுக்கணும், போற இடத்துல எல்லாம் கொடுக்கணும். நீங்க உலகத்துல எங்க போனாலும் கொடுக்கலாம். இங்க உட்காந்து தூரத்துல இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு, தூரத்துல வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க, நித்திய கிருபை அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அங்க ஒரு காப்பாற்று ஏதோ ஒரு பிசாசின் காரியம் அந்த காரத்தை தடுத்து நிறுத்திடுறோம். அப்போ ஏசாயா 54:8 படி இங்கிலீஷ்ல. ஏசாயா 54th chapter, 8th verse. With little wrath I hid my face from you for a moment, but with everlasting kindness I will have mercy on you, says the Lord your Redeemer. ஆமா, அப்போ நம்ம 2026 வாக்குத்தத்தம் மெயின் செய்தி கேளுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்க போனாலும் ஆனாலும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆனாலும் இருக்குது. ஆமா, சத்தமீன் போற தலையை தான் அவ்வளவுதான், அந்த காலத்திலே தான் இருக்கணும். இவை போய் மறைக்கப்பட்டு ஆதாம் மூலமா பாவம் செய்து தேவ மகிமையற்று பிறந்திருக்கிறேன். நான் இருட்டிலே தான் இருக்கணும், வியாதியிலே தான் இருக்கணும், சாபத்திலே தான் இருக்கணும், தரித்திரத்திலே தான் இருக்கணும், மரணம் இருக்கவே. ஆனாலும் நித்திய கிருபை ஒன்று இருக்குது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அப்போ அந்த நித்திய கிருபையுடன் இரக்கம் செய்து விட வேண்டும். அந்த நித்திய கிருபை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து விடும், சாபங்களை நீக்கும், வறுமையை நீக்கும், அசுத்தாவியை துரத்தும். அவர் தழுப்புகளால் சுகமானீர்கள், ஜீவ சரீரம், ஜீவரத்தம். அதுதான் நித்திய கிருபை. அந்த இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேறு 4 ஆவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அப்போ உங்க குடும்பத்தார, இனத்தார, தேசத்தார, சபையார, உங்க விசுவாசிகளை, உங்களுக்கு பிரியமானவர்களை ஆனாலும் நித்திய கிருபையுடன் இரக்கம் செய்யுங்கள். தேவி நீதி தூய்தல் தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் நித்திய கிருபையுடன் இறங்குது. அது குறித்து முதல் பாகம் பார்த்தோம். 2வது பாகம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா காலத்து அந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் மத்தியில நோவாவுக்கு அவர் குடும்பத்துக்கும் நித்திய கிருபை நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு பாக்குறோம். அடுத்து ஆபிரகாம் வாழ்க்கையில கிருபை கிடைத்தது 2வது பாகமா பார்த்தோம். இன்னைக்கு யோசேப்பு வாழ்க்கையில அவனுக்கு கிருபை கிடைக்கிறது பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 39:21. ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இங்கிலீஷ்ல 39 chapter 21. 21st verse. But the Lord was with Joseph and showed him mercy, and he gave him favor in the sight of the keeper of the prison. அப்போ கர்த்தரோ யோசேப்போடே இருந்து, அப்ப யோசேப்பு இருட்டுல இல்ல, சிறைச்சாலையில் தான் இருக்கிறான். ஆனா கர்த்தரோ யோசேப்போடே இருந்து, அதனால்தான் யோசேப்பு சிறைச்சாலையில அப்படியே துக்கமுகமா இல்ல பாருங்க. அவன் எல்லாரையும் பார்த்து ஏன் நீங்க துக்கமுகமா இருக்கிறீங்க அந்த பாடம் பார்த்த காட்டியே கேட்கறான். அப்படா சந்தோஷமா இருக்கிறான். கர்த்தர் உங்களோடு இருந்தா நீங்க சிறைச்சாலையில கூட சந்தோஷமா தான் இருப்பீங்க. இங்க கர்த்தரோ யோசேப்போடே இருந்துனா ஆனாலும் நித்திய கிருபைக்குள்ள வந்துட்டான். ஆமா, அந்த நித்திய கிருபை 18 ஆட்டுக்குட்டி நீதிமான் ஆக்கப்பட்டவன் தேவனுக்கு ஆதாம் முழு உலக நித்திய கிருபை கொடுத்ததுன்னு அந்த சிறைச்சாலையில கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தா ரொம்ப நாள் சிறைச்சாலையில வச்சுட்டு இருக்க மாட்டார். சீக்கிரமா சிம்மாசனத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். சேர்த்தாரா இல்லையா? ஆமா, நித்திய கிருபையுடன் நீங்கள் வாழ்ந்தால்
நீங்கள் இருக்கிற இடம் சிறைச்சாலை, ரொம்ப நாள் சிறைச்சாலையா இருக்காது, வாடகை வீடா இருக்காது, தரித்திரமா இருக்காது, வியாதியா இருக்காது, வியாதி சிறை, சாப சிறை, தரித்திர சிறை, இப்படிப்பட்ட சிறை இருப்பு அங்க இருக்காது. நித்திய கிருபை உனக்கு மீட்பை கொடுக்கும். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அந்த மீட்பு அடையும், அந்த மீட்பு உண்டாகிடும் நித்திய கிருபை இருக்கிற. அப்போ கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனா இவங்களாம் எப்படி ரொம்ப கடினமான ஆளா இருப்பாங்க, ரொம்ப கடினமா ஆக்ரோஷமா ரொம்ப கோபக்காரங்களா தான் இருப்பாங்க சிறைச்சாலை தலைவர்கள். ஏன்னா ரவுடிங்க கண்ட்ரோல் பண்றவர் தான் சிறைச்சாலை தலைவர். அவன் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தாராம். அப்ப இவன் என்ன பண்ணிக்கிறான்? நித்திய கிருபைய தேவனுக்கும் செலுத்துறான், சிறைச்சாலை தலைவனுக்கும் செலுத்துறான், அகில உலகத்துக்கும் செலுத்துறான் நித்திய கிருபைய. அவனால அந்த சிறைச்சாலை தலைவன் ஆசீர்வதிக்கப்படுறான், அங்க இருக்கவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போ சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். அவனுக்கு ஸ்பெஷலா தான் எல்லாம் கவனிச்சிருப்பான் அந்த சிறைச்சாலை தலைவன். பாருங்க அந்த நித்திய கிருபை எனப்படுது. அதனாலதான் இந்த வருட வாக்குத்தத்தம், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே. அந்த நித்திய கிருபைக்குள்ள வந்த தேவன் நித்தியமானவர். இரண்டாவது, அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய், அவர் கிருபையும் சத்தியம், அந்த கிருபை தான் ஆண்டவராகிய இயேசு. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவனை தேவன் நீதித்து உடித்தேதலு. அப்போ சிறைச்சாலை வாழ்வு கூட ஆசீர்வாதமா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சிறைச்சாலையிலிருந்து சிம்மாசனத்துக்கு உயர வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுது யோசேப்புக்கு. அப்போ கர்த்தரோ யோசேப்போட இருந்து எப்படி இருப்பாரு கர்த்தர் யோசேப்பு? கிறிஸ்துக்குள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆபிரகாமுடைய பேரன் தான் இந்த யோசேப்பு. இவங்க பலிபீடத்துல ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு சொல்றாங்க பழைய ஏற்பாட்டுல. அது இயேசு அம்புக்குறிப்பாடு நித்திய கிருபையை குடிக்கிறது. நித்திய கிருபை அடையாளமா ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு ஆதாம் முழு செலுத்தினால யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதான் நித்திய கிருபையிலும் நேரணும். இவன் பிறக்கும் போது ஆதாம் பித்தில் தான் பிறக்கிறான் அந்த யோசேப்பு கூட. ராகியலுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்தவனா அந்த யோசேப்பு. ஆனாலும் நித்திய கிருபையுடன் இணைத்துக் கொள்கிறான். அந்த நித்திய கிருபையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறதுனால கர்த்தரோ யோசேப்போடே கூட இருந்து, கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. என்னென்ன நடக்குது பாருங்க. போத்திபார் வீட்டுல இருந்தாலும் டாப்பில் தாங்கிறான். எல்லா பொறுப்பும் போத்திபார். சிறைச்சாலைக்கு போனாலும் சிறைச்சாலை தலைவர் எல்லா பொறுப்பும் அவங்ககிட்ட குத்துறான். கட்சியில நாட்டுக்கே அரண்மனைக்கு போறான் கொஞ்ச நாள் கழிச்சு. அங்க பார்வோன், எகிப்துக்கு அதிபதி பார்வோன் மன்னனே எல்லா பொறுப்பையும் யோசேப்பிட்டு குத்துறாங்க. அப்போ எவ்வளவு கிருபையோடு இருந்துக்கிறான் பாருங்க அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு. ஆமாங்க, வாய்ந்தா அப்படி வாயினுங்க. அப்படியே நன்மை தேமை மைண்டு, சுயநீதி, அநீதி, தான் தோட்டித்தனம், பகை, கசப்பு, வைராக்கியம், அந்தகாரம் எவை போயுது. பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டு அந்தகாரம் தான் இருக்கும். பிசாசு திருடிங்கன்னு கொண்டுங்கன்னு ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வெறுத்து தள்ளணும், கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து, புதிய ஏற்பாட்டில் இயேசு, பரிசுத்த தேவதூதரெல்லாம் உன்னோடு கூட இருந்து எல்லாரும் சிறைச்சாலை தலைவருடைய தயவு கிடைக்கும், மக்களுடைய தயவு கிடைக்குது. ரெண்டாவது சூழ்நிலை மாறுது, எல்லா பொறுப்பும் மேல வருது, பாவ நிவர்த்தி சொல்ற. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாழ்க்கை பண்ணினபடினாலும், எதை செய்தாலும் அவன் எதை பண்ணும், எதை கிறிஸ்து கருத்த காரியங்களை தான் செய்வான். நன்மை தேம காரியத்தை செய்யவே மாட்டான். பிசாசு காரியத்தை தேவன் தனக்குள்ள தேவி நீதி உடித்தது ஆசுவாத ஐஸ்வர்யம்
பாவ நிவர்த்தி கிறிஸ்து தேவன் தனக்குள் எது செய்தாலும் வாழ்க்கை பண்ணினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அப்போ என்ன படிச்சோம்? ஆதியாகமம் 31:21. கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. அப்போ வாக்குத்தத்தம்னா ஏசாயா 54:8 தான் நம்முடைய 2026 பிரதான வாக்குத்தத்தம், நம்ம சபையின் வாக்குத்தத்தம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அந்த நித்திய கிருபைக்குள்ள வந்துருங்க. அந்த நித்திய கிருபைக்குள்ள வராத வரைக்கும் அற்பகாலம் இமைப்பு என் முகத்தை மறைத்தேன். பிதாவினுடைய முகம் மறைக்கப்படுது. அங்க அந்தகாரம் பிசாசு உள்ள புகுந்து எல்லா வேலையும் செய்யறான்னு பாக்குறோம். இப்போ ஆதியாகமம் 39, 21, 22, 21 இங்கிலீஷ்ல வச்சிருப்பான். 39 chapter from 21st verse. But the Lord was with Joseph and showed him mercy, and he gave him favor in the sight of the keeper of the prison. And the keeper of the prison committed to Joseph's hand all the prisoners who were in prison. Whatever they did there, it was his doing. The keeper of the prison did not look into anything that was under Joseph's authority, because the Lord was with him, and whatever he did, the Lord made it prosper. Whatever அவன் எதை செய்தாலும் வாய்க்கப்பட்டார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக அந்த உலகத்தை புதிய ஏற்பாடு உலகத்தின் பாசம் தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அதை தேவி நீதித்து உயிர்த்ததல் அதை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். ஆமா, அப்பதான் நித்திய கிருபைக்குள்ளே வர. உடனே அந்த காரம் ஓடுது. பசுத்தாய் தேவதூதர்கள்லாம் வராங்க. ஜனங்கள் கண்கள், குடும்பத்தார் கண்களை, வேலை செலுத்துற அதிகாரிகள் கண்கள் எல்லாம் உங்களுக்கு தேவை கிடைக்கும். இந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தேவை கிடைத்தவர் உங்களுக்கு அதிகாரிகள் கண்களிலும் தேவை கிடைக்க பண்ணுவார். அந்த சிறைச்சாலைக்காரன் எல்லாரும் கிறிஸ்து நண்பை வெளிப்படுத்திக்கலாம். தேவன் தனக்கு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜனங்களுக்கு கொடுக்க 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 எல்லாருடைய தயவு கிடைக்க பண்ணாராம். அப்படி வாயினுங்க. ஆமா, கண்ணை ஊட்டி ஊட்டி பார்த்துக்கிட்டு ஒரே பகை கசப்பு வைராக்கியம் நாடு தெரியல ஊடு தெரியல ஆசீர்வாத தெரியல பேர் விசுவாசி ஊழிக்காரனாக்கா நித்திய கிருபை தயவு கிடைக்காது. எல்லாரும் ஒன்று எரிச்சிக்கின்னு பகைச்சிக்கின்னு நெஞ்சிச்சிக்கின்னு அசுத்தாய் பிச்சிக்கின்னு அப்படிதான் இருக்கும். குடும்பத்தில் கூட சரி. ஆமா, வீட்டாருடைய கண்களே தயவு கிடைக்கணும். வேலை செய்யற இடத்துல, பாஸ் இடத்துல, போற இடத்துல, வர இடத்துல, கணவன் இடத்துல தயவு கிடைக்கணும். மனைவியின் இடத்துல கணவனுக்கு தயவு கிடைக்கணும். குடும்பத்தார் இடத்துல தயவு கிடைக்கணும்னாக்கா குடும்பத்தாருக்கு நித்திய கிருபையுடன் இறங்கணும். இந்த யோசேப்பு அப்படி வாய்ந்துக்கலாம். சிறைச்சாலை எல்லாருடைய தயவு கிடைக்குது. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு இவனுக்கு கிடைக்குது. எல்லா பொறுப்பும் அவங்ககிட்ட ஒப்படை எப்படி வாய்ந்துக்கிறான் பாருங்க. நித்திய கிருபையுடன் இறங்குமே தேவன் தனக்கு உலகத்து யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். அதான் நம்ம சபை வாக்கு தத்துவம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா தயவு காட்டாத கூட தயவு காட்டுவான். காட்ட பண்ணுவாரு. தேவனே பசுத்தாய் தேவதூதரே உன்னை தயவு காட்ட வச்சிடுவாரு. அதுக்கு கிறிஸ்துவ கொடுக்கணும். ஆமா, நன்மத்தை மைண்ட் ஸ்வீனி சும்மாக்கிறவங்களாம் சப்ஜின்னு இருப்பான். பகைச்சின்னு அடிச்சின்னு நொறுக்கின்னு அடிவியும் பின்னி எடுத்துருவாங்க சிறைச்சால. அந்த மாதிரி வாழ்க்கை மனுஷன் அடிக்கிறானு இல்ல பிசாசி வியாதி வறுமை தரித்திரம் பாதாள அதெல்லாம் கொடுத்து அடிச்சு ஒரு நொறுக்கி திருடுவாங்க கொள்ளுவாங்க இருப்பான். வந்து திருடின்னு இருப்பான். அற்ப காலம் மூண்ட கோப்பத்தினா எமை போயுது என் முகத்தை மறைத்தேங்குது. யாரு? இயேசு சொன்ன வாக்கு தந்தாது. சிலுவையில இமை போய் நம்முடைய பாவத்தை மனு தரித்து தேர்ந்துட்டாரு. இமை போய் பிதாவினுடைய மகன் அந்த இமை போய் தான் சிலுவையில் அஞ்சாங்க இயேசுவை. எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க பாரு. இறக்கமே இல்லை சிலுவையில. ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்கிட்டாரு. அதை தேவன் தனக்கு மூணே நாள்ல தேவனுடைய தயவு தேவதூதர்கள் வந்து பாவத்தை மாதிரி ஜெயிச்சு ஏற்றி வந்தார். அதான் நித்திய கிருபையுடன் வந்துடணும். மணிக்கணக்கா நாள் கணக்கா பகையில கசப்புல கவலை பயம் வெறுப்பு கசப்பு சுயநீதி அநீதி அந்த காலத்துல இந்த 2026 போயிடக்கூடாது. அதான் நம்ம சபையினுடைய வாக்கு தத்துவம். அப்போ கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அந்த நித்திய கிருபைனா தேவன் நித்தியமானவர், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவன்ல தேவ நீதி தூதல் இயேசு அவன் வாக்கு தத்துவம். அது தேவனுக்கும் முழு உலகத்துக்கு செலுத்தி பாரு.
எல்லோர் கண்களில் தயவு கிடைங்க. தானியலுக்கு சிங்கத்தின் கண்களில் தயவு வச்சிருங்க. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுருதே. அந்த இயேசு கிருபையும் சத்தியம் நிறைந்தவரா இருக்கிறார். அடுத்து சங்கீதம், இது ஒரு வசந்த வாசித்து நம்ம முடிப்போம். இது 3வது பாகம். ஃபர்ஸ்ட் பாகம் வாக்குத்தத்த செய்தி, 2வது பாகம், இது 3வது பாகம். இந்த 2 பாகத்தையும் தயவு செய்து போய் யூடியூப்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நீங்க கேளுங்க. இந்த செய்தி உங்க நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்ப சங்கீதம் 13:5 இங்க பாரு ஒரு கிருபை குறித்து. கிருபை, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்லி உங்க குடும்பத்தார் யாரும் ரொம்ப சிக்கல் இருக்கிறாங்களா, ரொம்ப அந்த காலத்துக்கு ரொம்ப வியாதிக்கிறாங்களா, ஒரு ஜபத்தை பண்ணு. நித்திய கிருபைய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துருங்க. இயேசு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து கிருபை செய்யறார். உடனே அசுத்தாய் ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கு பாருங்க. உங்க பிள்ளைங்க, உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க கணவனார் வியாதியில, வறுமையில, தரித்திரத்துல இருந்து நீங்க கேள்வி பாருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவங்க அந்தகாரம் பிசாசு அவங்க அந்தகாரத்தை உண்டு பண்ணிக்கிறான். உடனே இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு உலகத்துக்கு ஏதோ ஒன்று ஒரு பிசாதை ஒரு தடுத்து பசுத்தாவை அனுப்பி அது நித்திய கிருபையோட இறங்கி ஒரு பசுத்தாய் இறக்கிற ஒரு வேலையை பார்க்கணும். அதனாலதான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்திலும் நீ உலகத்துக்கே ஒளி. சங்கீதம் 13:5 சங்கீதம் 13:5 நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூரும். What is Psalms? Psalm 13th chapter, 5th verse. But I have trusted in your mercy. My heart shall rejoice in your salvation. போதும். அப்போ நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அண்டர்லைன் த வேர்ட். சொல்றான் யார்? இது தாவீதின் சங்கீதம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நம்பிக்கைன்னா தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து அந்த கிருபை வெளிப்படுத்துறதுதான் நம்பிக்கை. நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி நன்மத்தை மேல போறது கிடையாது. அது பிசாசு மேல நம்பிக்கை. அப்போ நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். யார்? அந்த கிருபையும் சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசுதான் கிருபை, சத்தியம். அந்த இயேசு ஜீவ சர்வ ஜீவரத்தம், இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவம். அதன் மேல நம்பிக்கையா இருக்கணும். அப்போதான் சிறைச்சாலை தலைவருடைய தயவு கிடைக்குது. யோசேப்போ கர்த்தரோடு கூட இருக்கிறாரு. அவர் செய்யறதெல்லாம் வாய்க்கப்பட்டாரு. அப்போ 2026 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஃபுல்லா கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்துக்கிறார் பாருங்க. சிறைச்சாலையில ஒரு நாள் வருது, திடீர்னு பார்வோன், எகிப்தின் மண்ணு, அந்த காலத்துல அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி எகிப்து கிருப பெருக 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 நல்ல மெச்சூராக கட்சியில பார்வோனுடைய மன்னருக்கு இவனை பத்தி கேள்விப்பட்ட தேவதூத பசுத்தா கடவுளே அதுக்கு உதவி செய்யறாரு பாரு. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினவர் இப்போது தேச தலைவனுக்கு உள்ள தரிசன சொப்பனத்துல வெளிப்பட்டு அங்கிருந்து அழைப்பு வருது. இவனுக்கு அரண்மனையிலிருந்து, பார்லிமெண்ட்ல இருந்து அழைப்பு வருது. பாராளுமன்றத்திலிருந்து, எகிப்து பாராளுமன்றத்திலிருந்து வருது. வா அவனை கூட்டின, அவனை வேணும், அவனை தேசத்துக்கே வேணும், அவன் அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி வந்து பாருங்க. எப்படி வந்து பாருங்க முன்னேற்றம். அதான் நித்திய கிருபையிலே வாழணும், இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாழணும். தேவன் தன் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்கணும். அப்போ நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆமா, கிருபைனா இயேசு. ஆமா, தகுதி இல்லாத காண்பிக்கிற தயவு. தகுதியே இல்லை மனுஷன். ஆதாம் மூலமா பார்த்தோம் நன்மத்தையும் மரியாதை அந்த காலத்துல இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணாரு? தயவு, ஜீவரத்துங்க. அதான் தயவு, அதான் கிருபை. அதில் நம்பிக்கையாரு பிசாசு ஓடிடும். அந்த கிருபையை நம்பி நீ தகுதி அடைவ, கிறிஸ்துக்குள் நீ நீதிமானாக்கப்படுவாய். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்பார். அதான் நித்திய கிருபை உள்ள இறங்கிறது. அதை டெய்லி உங்க குடும்பத்தார், இனத்தாரு, உங்க சொந்த பந்தம், செல்போன்ல பேசுறோம், என்னென்னத்தையோ குறித்து பேச, என்னென்னோ காரியத்தை கேள்விப்படுறோம். சர்வ ஜீவரத்துவம், தேவி நீதிட்டு உயிர்த்தது. அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, மருவ பிள்ளைகளுக்கு, உங்க நண்பர்களுக்கு, வேலை ஸ்தலத்துல, ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆதாம் மூலமா பாவம் செய்து தேவ மகிழ்வு பலவிதமான சிக்கல சிக்கி தவிக்கிறாங்க.
திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூட நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் இருக்கிறாரு. ஆமா, அப்போ நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். யோசேப்பு இருதயம் எப்படி இருந்துச்சாங்க? சிறைச்சாலையில நல்லா களி குந்து இருந்துச்சு, எல்லாம் சோகமாக்குறாங்க. சிறைச்சாலை எல்லாம் சோகமா தான் இருப்பாங்க. ஆனா யோசேப்பு நல்லா களி கூறான். அந்த பாடம் பார்த்துட்டு என்னப்பா சோகமாக்குறீங்கன்றான். அவன் ஒரு 2 சொப்பனத்தை கண்டானான். அந்த சொப்பனத்துக்கு ஒரு விளக்கம், அதன் மூலமா தாங்க அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப இவன் எப்படி இருக்கிறான்? களி குந்து இருந்துக்கிறான் யோசேப்பு. எங்க? சிறைச்சாலையில. ஆமா, கர்த்தர் உன்னோடு இருந்தா எந்த சூழ்நிலையும் நீ களி கூறுவாய். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துவாய். இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாய் இருப்பாய். சிறைச்சாலை தலைவருடைய தயவு உனக்கு கிடைக்கும், ஜனங்களுடைய தயவு கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சூழ்நிலை மாறும். அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பாய், அந்த சிறைச்சாலைக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய். போத்திபார் மனைவிக்கா கட்சியில தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருந்தான் யோசேப்பு. அப்போ நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால். என்ன நன்மை செய்தார் கர்த்தரு? பிதாவோ இயேசுவை தந்துள்ளி இயேசு பரலோகமே இருக்குதுங்க. இயேசுக்குள்ள பிசாசு தீமை செய்யறான், பாவத்தின் சம்பளம் நன்மத்தை மரியத்தக்க கணிக்கு சாகடிக்கிறான். வியாதி, வறுமை, தரித்திரம், எதிர்காலம் கேள்விக்குறி, பலவிதமான பிரச்சனைகள், சமாதானம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் ஜீவஸ்வர கிருபை கொடுத்து தேவி நீதி உயிர்த்தல் கொடுத்து எனக்கு நன்மை செய்யறாரு. அப்போ நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அந்த வசனத்தை வாசிக்கும்படி சங்கீதம் 13:5-6 இங்கிலீஷ்ல. I have trusted in your mercy. My heart shall rejoice in your salvation. I will sing to the Lord because he has dealt bountifully with me. ஆமா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமா, கர்த்தர் நன்மை செய்தாரு. அந்த நன்மையை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி, இடைவிடாமல் வெளிப்படுத்தி, எக்காலத்தில் சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தி 2026 முழுதும் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நம்ம சபையின் வாக்குத்தத்தம் ஏசாயா 54:8. ஆனாலும் வச்சுக்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அந்த ஆனாலுக்குள்ள வரணும். அந்த ஆனாலும் எனக்கு வேணான்னாக்கா அற்ப காலம் உண்ட கோபம் எவை போய்தோ என் தாய் என்னை பாவத்தில் கருத்தளித்தார். ரோமர் கூட எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்களாம். காசுக்கலாம், பணக்கலாம், வசதிக்கலாம் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்குது. பிசாசு திறறது கொண்டது ஐக்கியமா இருக்குது. ஆனாலும் நித்திய கிருபைகள் உனக்கு இறங்கி இருக்கிறாரு. அப்போ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. கடைசியா லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசுவை பற்றி இங்க வாசித்து முடிச்சிடுவோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல பாரு, இயேசுவுக்கு கிருபை கிடைக்குது. இயேசுவே கிருபை தான். அவர் பாலகனா பிறந்திருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. யார்? எந்த பிள்ளை? கன்னி மரியாள் பெற்ற பிள்ளை. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்ததான். அவரே கிருபை. அப்போ தேவனுடைய கிருபை அவர் மேல இருந்தாங்க. பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா? தேவதூதர்கள்லாம் சூழ்ந்து, பசுத்தாவி எல்லாம் சூழ்ந்துக்கினாங்க இயேசு. ஏன்னா கிருபை தான் காட்டுறாரு, தேவனுக்கும் காட்டுறாரு. அவனுடைய வழியும் சத்தியமும் நல்ல மேய்ப்ப ஜனங்கள் ஜீவரத்தம். தேவன் தனக்கு உலகத்தை காட்ட 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 தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இப்ப நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாக்கா உனக்கும் தேவனுடைய கிருபை இருக்கும். அந்த கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து இயேசுக்கு சுவாமண்ட வாக்கு தத்தம், தேவி நீதி உயிர்த்தல், தேவனுக்கு முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூடாம கொடுக்கும் போது தேவனுடைய கிருபை கண்டிப்பா உன் மேல வரும். இந்த வருடத்தை என்ஜாய் பண்ணலாம். நல்ல அசுத்தாயத்தை பற்றி பசுத்தாய் எப்படியோ தேவைகள் சந்தித்தே தீர்வாரு. எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தார்கள் போடப்பட்டிருக்குது.
தேவ கிருபை தான் தேவனுடைய உதவி இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா அற்புத அடையாளமா இருக்கும். கிறிஸ்து விட்டுட்டீனாக்கா சுய முயற்சியில் போராடிட்டு தான் இருக்கும். தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு பிசாசு முகம் திறந்திருக்கும். இந்த 2026 பல விதமான சிக்கலும் வியாதி வறுமை தடுத்து நேர்ந்தமா இருக்கும். அப்போ 40வது வசனம், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இங்கிலீஷ் வாசி. Luke 2nd chapter 40th verse. And the child grew and became strong in spirit, filled with wisdom, and the grace of God was upon him. அடுத்து 52வது வசனத்துல பாரு, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். பாருங்க, மனுஷர் தயவு கிடைக்கிறது பாருங்க. இயேசுக்கே மனுஷர் தயவு. அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? நன்மத்தியம வாழ்க்கை வாயில அவரு ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாரு. அதனால மனுஷர் கண்ணில் தயவா கிடைக்குதான் இயேசுக்கு. நம்மளை பார்த்தாவே வந்திச்ச பிசாசு அடிக்கிறது நொறுக்குதுமா ஆளுங்களை பார்த்தாவே அவ்வளவு சாபம், அவ்வளவு பிசாசு மனுஷனுக்கு கட்சி கொட்டுற ஆளை பார்த்தாவே. அப்படி வாழக்கூடாது மகளே, பிள்ளைகளே, தேவட பிள்ளைகளே. நம்மளை பார்த்தா தயவு கிடைக்கணும். அதுக்கு நீ கிருபை காட்டணும் அவனுக்கு. ஆமா, இயேசுக்கு தயவு மக்கள் காட்டுறது. இயேசு ஜீவரத்தத்தை தேவன் தன் கொடுத்து குத்துக்கிற எஸ்தருக்கு தான் காண்கிற எல்லார் கண்ணிலும் தயவு போடப்படுது பழைய ஏற்பாட்டுல. அவ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துறா. யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய தயவு 2வது. இவன் கிருபைய தேவன் தனக்கு உலகத்துக்கு சிறைச்சாலை தலைவனுக்கும் காட்டுறான், அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் காட்டுறான். ஃபர்ஸ்ட் நம்ப, அப்புறமா தான் நம்ம குடும்பத்தார், இடத்தார், தேசத்தார், அதிகாரிகள் கண்கள் எல்லாம் தயவு இறக்கம் கிடைக்கும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டலன்னா நம்மளே நம்ம நொந்துக்குவோம். சுத்தி இருக்கணும் ஒரே நமக்கு எந்த தயவு காட்ட மாட்டாங்க. ஆமா, கையில் வச்சிருந்தா கூட இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. தயவு கையிலிருந்து வராது, காணிக்க வராது. என்னப்பா காணிக்கையே வர மாட்டேன். எங்க நீ மைண்டுக்குள்ள கரெக்ட் கிறுக்கு மைண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு போனாக்கா யாரும் கையில காணி கொடுக்க மாட்டாங்க. இயேசுக்கு எல்லார் கண்ணிலும் தயவு கிடைக்குது. ஆமா, அவரை பார்த்தாவே எல்லாம் எடுத்து குத்துறாங்க, தயவு காட்டுறாங்க. எஸ்தருக்கு தான் காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது போடப்பட்டது. யோசேப்புக்கு தயவு கிடைக்குது. போத்திபார் கட்சியில சிறைச்சாலைகளை, அப்புறம் பார்வோன் மன்னனுடைய தயவு, எல்லா தயவு கிடைக்குது. அப்ப நம்ம ஜெபம் பண்ணோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமா விருத்தி அடைந்தார். இந்த வருடம் அதிகமா விருத்தி அடைந்தாக்கா கிறிஸ்து நல்ல டீப்பா இருக்கணும். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உடித்ததில்லை. யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் போற இடத்துல வர இடத்துல பாக்குற இடத்துல கண்கண்ட ஜனத்துல கண்கண்ட இடம்லாம் ஜனங்க தான். ஏசு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் முட்டாக்ட் அசுத்த பசுத்தா இருக்கிறாரு. உடனே தயவு மனுஷர் கண்ணில் தயவு, மனுஷருடைய கண் மனுஷர் தயவிலும் அதிகமா விரித்து அடைகிறார். அதனால கிருபையும் சத்தியம் நிறைந்தவரா இந்த உலகத்து வாழ் இயேசு நாடே வழி, நாடே சத்தியம், நாடே ஜீவன். இந்த செய்தியை உங்க நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்து வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். ஆனாலும் நித்திய கிருபையும் உனக்கு இறங்குவேன். சிலுவையில் இறங்கிட்டாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவரத்தம் நம்ம பேச தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து அந்த காலத்துல இருந்து பாவத்தின் சமன் மன பாதத்து வெளியில் ஆயிட்டாரு. தேவ நீதிட்டு உழித்ததில் குத்துக்கிறாரு. அதான் நித்திய கிருபை. அப்ப இந்த வருடம் முழுதும் நித்திய கிருபையுடன் தேவனுக்கு ஆதாம் முழு உலக கான்சியஸாவே இருங்க. இல்லைன்னா பிசாசு கான்சியஸ். இன்னைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், ஸ்ரீநீதி அநீதி, பிசாசுதான் திருடவும் கொள்ளவும் வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ண வந்தே இருக்கிறாரு. அந்த நித்திய கிருபையுடன் வாழ்வோம். அந்த நித்திய கிருபை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை காண்பிப்போம். சகல பாவத்தை விட்டு நீக்கிறார் இயேசு. எல்லாருக்கும் நித்திய கிருபை காட்டார். லேகோன் பிசா, திமிர்வாதக்காரர், பெரும்பாடு உள்ள சிறை, திருடர்கள், செவிடர், முடர், வியாதியர்கள், தழுப்புலா, ஜீவ கண்டு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லக்ஷு, ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் ஜீவனுக்குள்ள இருக்கு.
சத்தம் உயிரோடு இருக்கிறாரு, மிராக்கிள் செய்கிறாரு. அந்த நித்திய கிருபையில் இயேசு சுவாமியோட வாக்குத்தத்தம், அதிசயம், அற்புதம், அடையாளம் எல்லாம் இருக்குது. தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சபிக்கும் ஆஸ்வதி, பகைக்கும் நன்மை செய், சத்துக்களை செய்ய, துன்பப்படும் தேவனுக்கு கிறிஸ்து அடுத்த காரியங்களே. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு சொல்ல 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 2026 முழுதும் மனுஷர் கண்களிலும் தேவனுடைய இயேசுவான ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்வம் அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த வருடம் முழுவதும் இந்த வாழ்நாளெல்லாம் நித்திய கிருபைகளை வாழ்ந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரலாம். இந்த நித்திய கிருபையை விட்டுட்ட, இயேசு கிறிஸ்துவை விட்டுட்ட, ஜீவ விட்டு நன்மத்தை மறைய சுயநீதி அநீதி ஓடி ஓய்ச்சி ஆடிய பாடி எல்லாம் சமாதான சந்தோஷம் சுகல கூடிய பணம் காசு பணம் நிம்மதியெல்லாம் நல்லா வசதி நல்லா கூடி திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிச்சான். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்றான். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும். கடைசி காலத்துல பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, ரோமர் மூலம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாய் அடுத்து இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானவலாம். இந்த கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்து கொடுங்க. யோசேப்புக்கு தேவை கிடைத்தது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எஸ்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தேவடைய கிருபை மனுஷ தெய்வ அதிகமாக விருத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் விருத்தியலாம். ஜாமோன பசுத்த பிதாவே, இந்த வசந்த வாசித்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 52 வாசி. And Jesus increased in wisdom and stature and in favor with God and man. அவ்வளவுதானா? அப்போ தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் ஞானத்திலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கிறிஸ்துக்குள்ளே இருப்போம். அந்த இயேசு நாணய வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அந்த தேவி நீதி தூது இயேசு கிறிஸ்துவலாமன்ற வாக்குத்தத்தம் ஆதியாம் இருந்து தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டே இருங்க. எங்க போனாலும் நித்திய கிருபையில் இறங்க வேண்டிய ஆட்கள் இருப்பாங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அந்த ஏசாயா 54:8 மெயின் வாக்குத்தத்தம், பிரதான வாக்குத்தம். அற்ப காலம் உண்ட கோபத்தை எவை பொய்து என் முகத்தை உனக்கு மறைத்தேன். அதான் ஆதாம் மூலமா பண்ணவன். தேவடைய முகம் முறைக்கும் அந்த காலத்தில் பிசாசு ராஜ்யத்தில் இருக்கிறான். ஆனாலும் நித்திய கிருபை அவனுக்கு ஜீவ சரஜீவன் தேவன் தான் கொடுத்தா. ஆனா ரட்சித்து விடுதலாக்கிறான். அப்புறம் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வாக்கின் மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய சமாதான கனி, பரலோக கனி கொடுத்து இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை வாழலாம். பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே உங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த வாக்குத்தத்த செய்தி இது 3வது பாகம். இந்த 3வது பாகத்துல கர்த்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆகவே நாங்கள் கிருபை உள்ளவர்களாக வாழ வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி எங்களுக்கு கிருபை காண்பித்திருக்கிறீர். அதே கிருபையை நாங்கள் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை காண்பிக்கும் போதே எங்களுக்கு ரீச் ஆகுது. நாங்கள் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி நித்திய கிருபை காண்பித்திருக்கோம். நாங்கள் நன்மத்தேம வாழ்க்கையே வாய்ந்தாக்கா எங்களுக்கு அந்த காரம் பிசாசு திறறது கொண்ட தைகுதமாவே இருக்குது. இந்த வருடம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தாவே, கிறிஸ்து இந்த சிந்தையே இருக்க வேண்டும். கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் எச்சு ரொம்ப மோசமா விலகி இருந்தாலும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க அசுத்தாவில தோர்த்த பசுத்தாவிர தேவதூரால பணிவிட செய்ய இயேசுவான ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர்கள் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல, யோசேப்பு அவர் ஆஸ்வதிக்கப்பட்டது போல, எகிப்து அதிபதியான ஜீவரச்சனை செய்தது போல, எஸ்ராஜ்யத்தில் 120 நாடுகளில் யூதர்களை காப்பாற்றியது போல, ஆபிரகாம் சகல காலத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டது போல, அவர்கள் நித்திய கிருபையுடைய இயேசு மத்திய மாற்றுவ எங்கு சுற்றி பிசாசின் பாலங்களாக யாரும் விடுதலையாக்கி நல்ல ஜனங்கள் ஜீவஸ்வர ஜீவரத்ன தேவன் தனக்கு கொடுத்து ஆதாம் நித்திய கிருபை கொடுத்து எல்லோரும் விடுதலையாக்கினது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிற தாய் இந்த 2024 இந்த வாக்குத்தத்தின் மேல் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, அவருடைய வேலை ஸ்தலம், குடும்பம், சபை, அவர்களுக்கு வசிக்கிற இடங்கள், தேசத்தனுக்கு முழு உலகத்துக்கு அவர்களை சாட்சியாக நிறுத்தும்படி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற தாய் முழு விழுந்து 816 கோடிக்கு அதிகமான மக்களுக்கு நித்திய கிருபையில் இறங்குற தாய் கிராமங்கள் தோறும் பட்டம் தோறும் செங்கு சுற்றி பிசாசின் பாலங்களாக யாரும் வெளியில் ஆக்கினார். அவனே நல்ல மேய்ப்பை ஜனங்கள் ஜீவனே கொடுக்கிறான். அவன் பேர் தேவன் தனக்கு உங்களுக்கு அசுத்தத்தை பசுத்தாய் விடியில் ஆக்கினது போல முழு உலகத்தில் இருக்கிற சோழவர், வடாக்கடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆட்சிகள், ஆப்பிரிக்காவில் முழு உலகத்தில் எல்லா ஆதாம் மூலமா பாவம் செய்து தேவ மகிழ்பெற்ற அந்த மனுக்குலத்துக்கு இயேசு பரிசு நித்திய கிருபையை தேவன் தனக்கு ஆதாம் மூடு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கட்ட வைக்கிறது. 2 கட்ட வைக்கிறது. அசுத்தாய் துரத்துற பசுத்தாய் அலையலையாய் கிராமர் பட்ட தேசம் கட்ட வைத்து தேவத்துள்ள படிவு செய்து தேசத்தை குடும்பத்தை பட்ட காப்பாற்றும்படி நித்திய கிருபை இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை ஆதாம் மூலமா இப்ப ஒவ்வொரு கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் முழுக்க அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி குடும்பத்தார், இடத்தார், தேசத்தார், சபையார், எல்லா திருச்சபை, எல்லா விசுவாசிகள், எல்லா ஜனங்களுக்கும் நித்திய கிருபையை தேவன் தனக்கு ஆதாம் முழுக்க அசுத்தாய் பசுத்தாய் தேவங்களை படிவு செய்து
தேசத்தை காப்பாற்ற குடும்பங்களை பட்ட தேசங்களை பிசுவாசின் கடிகள் விடுதலாக்கி பாதுகாத்து ரட்சித்து விடுதலாக்கி என்னுடைய வருகைக்கு எனது உலகத்தை ஆயத்தப்படுத்த முடியும் ஒப்புதல் கத்தாவே நீர் அப்படியே செயற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா ஜெபங்கள் இருக்கிறோம் இந்த ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவர் பகிலேக சபை. ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்ல போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெலூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏபியில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. நிச்சயம் இந்த செய்தி கேட்டதால் நீங்கள் ஆஸ்வதிக்கக்கூடிய செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. நீ எங்கே போனாலும் கத்திற்கென்று ஊழியம் செய்யுங்க. உலகத்துக்கே ஒளி, பூமிக்கு உப்பா இருப்பீங்க. ஏன் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் விடுதலையை ரட்சி விடுதலையை நித்திய கிருபையை தேவன் தனக்கு உலகத்தை அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கி நீங்கள் ரட்சகர்களாக ஊழியம் செய்வீங்க. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏபியில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணவில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பியிருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.